இங்க நம்ம ஹீரோவோட பிறப்பே வீரமான இடமான போர்க்களமா இருக்கு. ஆனா இவன் பிறந்தனே இவங்க அம்மா போர்ல இறந்து போயிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவோட அப்பா இந்த ஊர்ல இருக்கிற வீரர்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வைக்கிறாரு. என்னன்னா இவங்க வாயில காடை முட்டையை வச்சுக்கிட்டு இவங்க வாயில இருக்கிற முட்டை உடையாம இவங்க ஊரை யார் ஃபர்ஸ்ட் சுத்தி வராங்களோ அவங்க தான் அடுத்து போருக்கு வர்றதுக்கு தயாரானவங்க. ஆனா எல்லாரும் ஓடுனதுக்கு அப்புறம் தான் கடைசியா நம்ம ஹீரோ போறாரு. இப்ப இந்த போட்டியில இவர் வின் பண்ணிடுவாரான்னு பார்க்க இந்த போட்டியில இவர் தோத்து போய் கூடவே அந்த போட்டி நடக்கிறப்ப மனுஷங்களை தின்ற அரக்கைங்க வந்ததால அவங்க எல்லாரையும் கொடூரமா கொண்டு தலை எல்லாத்தையும் பிச்சுட்டு வந்து காலடியில போட்டுறாரு. ஆனாலும் இவர் வாயில வச்சிருக்கிற முட்டை உடையவே இல்ல. அடுத்து நம்ம பையன் போருக்கு தயாராயிட்டான்னு தன்னோட அப்பாவே மகனுக்கு ஒரு அழகான வாழை செஞ்சு இவருக்கு கொடுக்குறாரு. அப்புறம் அடுத்த நாள் நம்ம வில்ல இவங்களோட ஊருக்கு வந்து இவங்கிட்ட இருக்கிற சாத்தான் முகமூடியோட இன்னொரு பீஸ் இவர்கிட்ட இருக்கிறதால அதோட கடைசி பீஸ் கேட்டு இந்த ஊருக்கு வந்திருக்காரு. கடைசியா அந்த முகமூடியோட லாஸ்ட் பீஸ் எடுத்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவை கொல்லாம அந்த வாய்ப்பை மகனுக்கு கொடுத்துட்டு போயிறாரு. கடைசியா அவனோட கை வலிச்சு இவரோட மண்டையில நெருப்பு குழம்பு போட்டு இவர் இறந்தே போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ வில்லனை பழி வாங்குற வெறியில காத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம வில்ல ஒரு அரச குலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை தேடி ஒரு நாட்டுக்கு வர விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த பொண்ணை எப்படியாச்சும் இவர் தூக்கிட்டு வந்தா இந்த பொண்ணை தேடி நம்ம வில்ல வருவான். அதை சாதகமா வச்சு நம்ம வில்லனை எப்படியாச்சும் பழி வாங்கிடலான்னு நினைச்சிட்டு இருக்காரு.